பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாம் கூறினோம், நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்திலே தங்குங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷீதுமா. நீங்கள் இருவரும் விரும்பியதை தாராளமாக அந்த சொர்க்கத்திலே இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தகரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்தின் பக்கமாக நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம். அப்படி நீங்கள் நெருங்கினால் ஃபதகூனா மினத் தாலிமீன். அக்கிரமக்காரர்களில் அநியாயக்காரர்களில் நீங்கள் இருவர்களும் ஆகிவிடுவீர்கள் என்பதாக நாம் கூறினோம். ஃபஸல்லஹும ஷைத்தான் அன்ஹா. இவ்வாறாக ஷைத்தான் அந்த சொர்க்கத்திலே இருந்து அவ்விருவர்களையும் வழிகெடுத்தான். ஃபஅஃரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி. எதிலே அவர்கள் தங்கியிருந்தார்களோ அந்த சொர்க்கத்திலே இருந்து அவ்விருவர்களையும் அவன் வெளியாக்கினான், வெளியேறும்படியாக செய்தான். வகுல் நஹ்பித்து. நாம் கூறினோம், இறங்கி விடுங்கள். பாபுக்கும் லி பாபின் அதுவன். உங்களிலே சிலர்கள் சிலர்களுக்கு விரோதிகளாக இருப்பீர்கள். வலக்கும் சில்லரதி முஸ்தகரும் வமதாவும் நிலாஹீன். உங்களுக்கு சில காலம் வரையிலும் பூமியிலே தங்கும் இடமும் சுகம் அனுபவிப்பதும் உண்டு என்பதாக கூறினோம் என்று இப்படி அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பு இந்த ஆயத்திலேயும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் எல்லாம் சஜிதா செய்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்னு மர்துவியாவில் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஹதரத் அபூதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா ரசூலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியும் தான் ரசூலும் தான். அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசவும் செய்திருக்கிறான், நேருக்கு நேராக அல்லாஹ் தஆலா பேசினான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில், யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா. ஆதமே, நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்திலே தங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா. இது நேரடியாக சொன்ன வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நேரடியாக சொன்ன வார்த்தை, வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷீதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினத் தாலிமீன். இது எல்லாம் நேரடியாக சொன்ன வார்த்தை. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நேரடியாக கூறிய வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். சரி, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆயத்தில் இன்னும் ஒரு விஷயமும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரையும் சேர்த்தாப்புல தான், நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்திலே தங்குங்கள். உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா. நீங்களும் உங்கள் மனைவியும் சொர்க்கத்திலே தங்குங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரெண்டு பேரையும் பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான். எல்லாமே அரபியில் சொல்கிற மாதிரி தஸ்னியாவுடைய சீகா. வகுலா வலா தக்ரபா ஃபதகூனா எல்லாம் இருமை சம்பந்தமாக தஸ்னியாவுடைய சீகா இதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது. சில உலமா பெருமக்கள் அவங்க கூறுகிறார்கள், அதாவது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான்.
அந்த தூக்கத்திலே அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, இடது பக்க விலாவிலே இருந்து அல்லாஹ் தாலா ஒரு விலாவை எடுத்து அந்த விலாவின் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உருவாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் விழித்து பார்த்தால் தன்னை போலவே சதை கொண்ட, தன்னை போலவே இரத்தம் கொண்ட, தன்னை போலவே ஒரு மனித படைப்பை பார்க்கும்போது அந்த படைப்பின் மீது ஒரு மொஹப்பத் ஏற்பட்டது, ஒரு அன்பு ஏற்பட்டது, ஒரு காதல் ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா திருமணம் முடித்து வைத்தான், நிக்கா செய்து வைத்தான். நிக்கா முடிஞ்ச கையோட புருஷன் பொண்டாட்டி 2 பேரை, கணவன் மனைவி 2 பேரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்கள் சொர்க்கத்தில் போய் தங்குங்க அப்படின்னு சொல்லி இப்படியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்களே, அவ்வளவு அழகாக படைக்கப்பட்டார்கள். அழகென்றாலும் அழகு, அப்படிப்பட்ட ஒரு பேரழகாக அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டார். உலகத்தில் எந்த பெண்மணியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற அழகு கிடையாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பேரழகியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். இப்படியாக அவங்க படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிக்கா நடந்து அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சான். இது சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். இன்னும் வேறு சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அப்படியும் சொல்லப்படுகிறது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்களும் கூட என்ன சொல்றாங்கன்னா, சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு தூக்கம் கொடுக்கப்பட்டது. பிறகு இடது விழாவில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். கண் விழித்து பார்க்கும்போது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனேயே, யார் நீ அப்படின்ன உடனே அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெண்ணாக இருக்கின்றேன், எதற்காக நீ படைக்கப்பட்டாய் அப்படின்னு கேட்டப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களுக்காக படைக்கப்பட்டேன், நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போ உடனே சட்டுன்னு மலக்குமார்கள் என்ன பண்ணாங்க, இவருக்கு தான் எல்லா பேருமே தெரியும்னு அல்லாஹ் தாலா கூறினானே, அதனால இந்த அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹவ்வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே உடனே சட்டுன்னு சொன்னாங்க. சட்டுன்னு கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த அம்மா பேர் என்ன, ஹவ்வா அப்படின்னு சொல்லி இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்படியும் சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஆயத்துடைய போங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த போங்கை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே படைக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பும்போதே அன்தவ சௌஜுக்கல் ஜன்னான்னு தான் அல்லாஹ் சொன்னான். நீங்கள் உங்கள் மனைவி 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்கன்னு தான் அல்லாஹ் சொன்னான். முன்னாலேயே படைக்கப்பட்டதுனால தான் 2 பேர் பேரையும் அல்லாஹ் சொல்கிறான். இல்லைன்னா அல்லாஹ் தஆலா யாதம் உஸ்குன் உஸ்குன் நீங்கள் மட்டும் சொர்க்கத்தில் போய் தங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலையே. உஸ்குன் அன்த வசௌஜுக்கல் ஜன்னா, நீங்கள் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்க. ஒகுலா மின்ஹா ரவதன் ஹைதுஷி, நீங்கள் 2 பேரும் விரும்பினதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் 2 பேரும் இந்த மரத்துக்கு பக்கத்தில் போவாதீங்க. பத்தகூனா மினத்தாலிமீன், நீங்கள் 2 பேரும் போனீங்கன்னா 2 பேரும் அநியாயக்காரர்களா. எல்லாம் 2 பேர் 2 பேர்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த 2 பேர் 2 பேர்னா என்ன தெரிய வருது? நார்மலாக என் மண்டைக்கு அப்படி தான் தோணுது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட மாதிரி தான் தோணுது. அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இப்படி 2 விதமாகவும் உலமா பெருமக்களினுடைய கருத்து இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தங்கு தடையே கிடையாது.
குலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷீட்டுமா, என்ன வேணுமோ சாப்பிடுங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு மரத்தை மட்டும் காட்டி, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்தில் போவாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அது என்ன மரம்? இது நிறைய சொல்கிறாங்க. சில பேர் அதை அதை வந்து திராட்சை கொடின்னு சொல்கிறாங்க, சில பேர் கோதுமை செடின்னு சொல்கிறாங்க, சில பேர் அத்திப்பழம்னு சொல்கிறாங்க. நிறைய காரணங்களும் சொல்கிறாங்க. அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டா உடனே உடனே கழிவு வெளியாகும். கழிவு வெளியானுச்சுன்னா சொர்க்கத்தில் டாய்லெட்டாக எல்லாம் கட்டி வச்சுருக்கான், அதனால் அது சாப்பிட வேணான்னு அல்லாஹ் சொன்னான். சில பேர் சொல்கிறாங்க அதை சாப்பிட்டா மலக்குமார்கள் மாதிரி சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதனால் அல்லாஹ் சாப்பிட வேணான்னு, இப்படியெல்லாம் நிறைய காரணம் சொல்கிறாங்க. பட் அந்த காரணங்கள் எல்லாம் குரான் ஹதீஸில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொன்னால் குரான் ஹதீஸில் எங்கேயுமே இல்லை. இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தஃப்சீர் ராசியில் அதை தான் சொல்லி காட்டுறாங்க. இது எங்கேயுமே இல்லை, குரான்லேயும் சஹீஹான ஹதீஸிலேயும் இந்த காரணங்கள், அந்த மரத்தினுடைய பேர் என்ன மரம், அதெல்லாம் வந்து எங்கேயுமே இல்லை. இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் எதனாச்சும் முக்கியமான விஷயம் பொதிந்து கிடக்கிறதா, இதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதனால் இதை பற்றி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இமாம் ராஜி ரஹ்மத்துல்லா அலிஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது தஃப்சீர் ராசியில் இந்த மாதிரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போது அப்படி பார்க்கும்போது இப்படியாக அல்லாஹ் தாலா ஆதம் ஹவ்வா அலைஹி வஸ்ஸலாம் இவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ் தங்க வச்சான். சொர்க்கத்தில் தங்க வச்ச செய்தி இது. இப்போ சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்பி விட்டான். அதுக்கு அடுத்த செய்தி, ஃபஸல்லஹும ஷைத்தானன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி. அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்க அந்த மரத்தை சாப்பிட்டதுக்கப்புறம், மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அர்லி சிந்தகி, அதாவது பூமியினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில விளக்கங்கள் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.